நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னி நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சீரியஸான அப்டேட்டை பற்றி நம்ம டெய்லியும் பேசுகிறோம். பட் அதை தாண்டி கொஞ்சம் ஃபன்னாக ஒரு 2 நியூஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 2 நியூஸ் என்னன்றதை இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் ஃபன்னியான ரெஸ்லிங் கண்டென்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பார்க்க போகிற ஃபன்னி நியூஸ் என்ன அப்படின்னா ஐஷோ ஸ்பீடை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவர் ஒரு ஸ்ட்ரீமர். அவர் இப்போதைக்கு குளோபல் வைஸ் அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவோட இப்போதைக்கு இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கிறாரு. ஃபன்னி காய் அவர். ஸோ அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அண்ட் அவர் ஒரு மிகப்பெரிய ரொனால்டோவோட தீவிரமான ஃபேன். அவர் எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ரொனால்டோவை தான் சொல்லுவார், ரொனால்டோவை மென்ஷன் பண்ணுவார். ஸோ அப்படிப்பட்ட ஸ்பீட் அவர்கள் WWE ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக அவரும் கூப்பிட்டுருந்துருக்காங்க. போன வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் கூட வந்திருப்பார். அண்ட் இந்த வருஷம் 2025 ராயல் ரம்பிளையும் வந்திருப்பார். பிரான் பிரேக்கெட் கிட்ட ஒரு ஸ்பீரை வாங்கி வெளியே தள்ளிட்டு அவர் காலில் வர காயெல்லாம் வரப்பட்டுது. ஸோ அதெல்லாம் அவருக்கு நடந்திருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்பீட் அவர்கள் திரும்ப WWEக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த வருஷத்தோட ரெஸ்ல்மேனியா ஏப்ரல் மாதத்தில் நடக்குது. அந்த ரெஸ்ல்மேனியாவில் அவருக்கான ஒரு மேட்ச்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருதுங்க. இப்போதைக்கு ரூமராக தான் போகுது. ஸோ ஸ்பீட் அவர்கள் வந்தாலே ஃபன்னியாக இருக்கும். இதில் மேட்ச் வேறு அவர் ஃபைட் பண்ணால் எப்படி இருக்கும்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கள். அதுவும் ஆப்பரண்ட்டை கேட்டால் இன்னும் நீங்கள் யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஆப்பரண்ட் வேறு யாரும் இல்லை, ஆர்ட்ரூத் தான். ஸோ ஆர்ட்ரூத் எவ்வளோ பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் மெட்டீரியல் சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். WWE அவருக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக வாய்ப்புகள் கொடுக்கல. ஆனால் நல்ல ரெஸ்லர் அவர் வெறும் என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க ஆர்ட்ரூத்தை. ஸோ ஆர்ட்ரூத் வேர்சஸ் ஸ்பீடுக்கான ஒரு மேட்ச் ஃபன்னியாக பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இது ரூமர் தான். ஸோ ஸ்பீடுக்கு போன வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் ஒரு அப்பீரன்ஸை கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் ஸ்பீடுக்கு ஒரு மேட்சே தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருவேளை இந்த மேட்ச் நடந்ததுன்னா ஆர்ட்ரூத் ஆப்பரண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இப்போதைக்கு ரூமர் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு மேட்சை நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. இப்போதைக்கு ரூமராக போகுது இல்லையா, இந்த ஒரு மேட்ச்சை ரெஸ்ல்மேனியாவே கிடையாது, இது நிகாமினியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கலாய்க்கிறாங்க. ஸோ நிகான்றது உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு தெரியும். அப்படி ஒருவேளை தெரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ நிகானா ஒன்றும் இல்லை, ஆஃப்ரிக்கன்ஸை சேர்ந்தவங்க தான் நிகான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம பேச வேணாம். ஸோ அதை இப்போ நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. ஸோ ஸ்பீடை ஃபன்னியாக கலாய்க்கிறாங்க. ஸோ இது ரெஸ்ல்மேனியா கிடையாது, நிகாமேனியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு ரூமராக போகுது. ஸோ இந்த வருஷத்தோட ரெஸ்ல்மேனியாவில் ஸ்பீட் அவர்கள் கலந்துப்பார். ஒருவேளை கலந்துனாங்கன்னா ஆர்ட்ரூத்தோட ஒரு மேட்ச் விளையாடுவான்னு சொல்லிட்டு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அண்ட் இதில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஃபன்னியான நியூஸ் என்ன அப்படின்னா ரெஸ்ல்மேனியாவோட 41 லோகோ தான் அடுத்த வருஷத்தோட ரெஸ்ல்மேனியாவோட லோகோ தான். இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு இது அந்த ரெஸ்ல்மேனியாவோட காப்பி, இந்த ரெஸ்ல்மேனியாவோட காப்பின்னு சொல்லிட்டுலாம் கம்பேர் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா லோகோவை டிசைன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். WWE டிசைனரு என்ன பண்ணி வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள். அந்த லோகோ பார்த்த உடனே எனக்கே ரொம்பவே டவுட் ஆகிடுச்சு. இந்த லோகோ 2018 ரெஸ்ல்மேனியா 34ஓட லோகோ மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானாச்சும் அது யோசித்து வச்சுருக்கேன். பட் நிறைய பேர் ரெஸ்ல்மேனியா 13 நினைக்கிறேன் 2014 ரெஸ்ல்மேனியா லோகோ வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிங்காக ஒன்றா இருக்குது. அது பார்த்த உடனே தெரியுது இது அந்த ரெஸ்ல்மேனியாவோட தானே. ஸோ யூனிக்காகவே இல்லை. ஸோ இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம் நிறைய WWE ஃபேன்ஸுக்கு. ஸோ ரொம்பவே நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, பரவாயில்ல ரெஸ்ல்மேனியா எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு, அதுக்கு நல்லா டிசைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பார்த்தா சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு தெரிலங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னு தெரிலங்க, நிறைய பேருக்கு இது ஏற்றுக்கவே முடியல. ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்னே கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ லோகோவையாவது நல்லா கிரியேட் பண்ணி கொஞ்சம் ஃபேன்ஸை ஹைப்னஸை கொண்டு வர வச்சிருக்கலாம் WWE. இது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்னே கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.